சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. 14வது திருக்குறள் சொல்ற பாருங்க. ஏரின் உழா ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இதன் விளக்கத்தை சொல்றோம் பாருங்க. மழை என்னும் வருவாய் வளம் குறைந்தால் உழுது என்னும் பயிர் செய்யும் உழவர் நிலத்தை ஏறால் உழவ முடியாமல் துன்புறுவார். அருமையான ஒரு திருக்குறள் பாருங்க. மழை என்னும் ஒன்றும் பூமியில பெய்யலைன்னா நம்மளால சாப்பிட முடியாது, ஒன்றே பண்ணவே முடியாது. மெயின் நம்மளுக்கு மழை தான். உழவன் நம்மளுக்கு இன்னைக்கு அரிசியா எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அந்த மழை துளி மழை பெய்ந்தா மட்டும் தான் உழவர் உழுது அது அரிசியா இதுவாக்கி நம்மளுக்கு உணவை நம்ம சாப்பிட முடியும். உழவர் அவனும் சாப்பிட முடியும் உழவர்கள். ஆனா அவன் நிலத்துல உழவர் உழவே முடியாது மழை பெய்யலைன்னா. அதனால மழை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்பயுமே பாதுகாத்துக்கணும். மழைத்துளி உயிர் துளி. மழைத்துளியை நம்ம பாதுகாக்கணும். இருக்கிற மரங்கள்லாம் நம்ம அழிச்சிட்டா நாட்டில் மழையே பெய்யாது. அதனால மரங்களை நம்ம ஒவ்வொரு இடத்திலும் வச்சு நம்ம வளர்க்குறத பார்ப்போம். மழைத்துளியை சேமிப்போம். முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வோம். சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.